ஹாய். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா தேர் கரண்ட் ஃபீலிங்ஸ் அப்படின்ற டாப்பிக்கில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். அஸ் யூஷுவல் வந்து பார்த்திங்கன்னா நான் 3 பைல்ஸ் தான் வந்து வச்சுக்க போகிறேன். லைக் கார்ட் ஏ, கார்ட் பி அண்ட் கார்ட் சி அப்படின்ற 3 கார்டு வந்து நான் வந்து வச்சுக்க போகிறேன். அதுக்கான டைம் லைன்ஸும் வந்து பார்த்து டைம் ஸ்லாட்டும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து கொடுத்துறேன், நோ ப்ராப்ளம். ஸோ if you are very new to my channel, my name is Anita. நான் ஒரு டேரோ ரீடர். நீங்கள் வந்து இந்த சேனலுக்கு புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர். இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. இது வரைக்கும் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஐ ரியலி அப்ரிஷியேட். தேங்க்ஸ் டு காட், தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். நீங்கள் வந்து பர்சனல் ரீடிங் புக் பண்ணணும் அப்படின்னு வந்து நினச்சிங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் பர்சனல் ரீடிங் எடுத்துக்கணும்னா வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணலாம். பர்சனல் ரீடிங்ஸ் சார்ஜபிள். பர்சனல் ரீடிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த்தை வச்சு பண்ணுவோம். ஸோ அதாவது உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கான கொஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர் கைடன்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஐ வில் லீவ் த ரிசல்ட் டு யூ. நான் இதை தான் பண்ணுங்க நான் வந்து சொல்ல மாட்டேன். நீங்கள் வந்து நான் வந்து சில விஷயங்கள் வந்து சொல்லிவிடுவேன். ஸோ நீங்கள் முடிவு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்றது மாதிரி நான் வந்து சொல்லிவிடுவேன். அதை தாண்டி வந்து நம்ம இப்போ பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ரீடிங்ஸ். உங்களுக்கு ரெசனேட் ஆகலாம், ஆகாமல் பண்ணணும். உங்களுக்கு எது ரெசனேட் ஆகுதோ வந்து எடுத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் கார்டு ஏக்கு வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன். எஸ், திஸ் இஸ் வாட் இட் இஸ். இதுதான் வந்து டெஸ்டினி அப்படின்றது கிடையாது. இது வந்து ஒரு கைடன்ஸ். டேரோ எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைடன்ஸ் தான். ஸோ அந்த கைடன்ஸை நான் கொடுக்குற பாயிண்ட்ஸை வச்சு நீங்கள் எப்படி வந்து உங்களுடைய க்ரோத்துக்கு வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்ற விஷயங்கள் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து இருக்குது. ஓகே, ஸோ வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே, 142 ரைட். கார்டு ஏக்கு வந்து 142. ஓகே, டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா தேர் ஃபீலிங்ஸ், தேர் கரண்ட் ஃபீலிங்ஸ். ஓகே, show me the cards which I need to see for card number A. Their current feelings, their current feelings. நான் இதை எப்படி பண்ணுவேன் அப்படின்னா 3 கார்ட்ஸ் எடுப்பேன். அவங்களோட ஓவரால் எனர்ஜி எப்படி இருக்குன்றது எடுப்பேன். பாசிட்டிவ் அவுட்கமும் என்ன அப்படின்றதும் நான் வந்து எடுப்பேன். ஓகே, ஸோ நான் வந்து ஷஃபில் பண்ணுறது, நான் பேசுகிறது ஸ்லோவாக இருக்குது நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த ப்ளேபேக் ஸ்பீட் இருக்குல்ல அதில் போய் நீங்கள் 1.25x வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். அதே மாதிரி நான் சொல்கிற பாயிண்ட்ஸையும் நீங்கள் மிஸ் அவுட் பண்ணாத மாதிரியும் இருக்கும். ஸோ வின் சுச்சுவேஷன். ஓகே, கார்டு தேர் current feelings, their current feelings, their current feelings for the people who are choosing for card B, their current feelings, their current feelings. People who are choosing for that particular person, their current feelings. Okay. Okay. They have an eye on you. Okay. அவங்களோட ஓவரால் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா 5 of wands. ஓகே, 5 of wands. ஓகே, அட் த சேம் டைம் நான் இன்னொரு 2 கார்டு வந்து நான் எடுப்பேன். ஸோ அந்த கார்டு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ் ஹாஸ் எ பேக்குன்னு சொல்லிட்டு வந்து இந்த மாதிரி வந்து கார்ட்ஸ் இருக்கும். இது வந்து மெசேஜ் சொல்லும். ஸோ அது என்ன மெசேஜ் அப்படின்றதும் வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, அவங்களுடைய ஓவரால் எனர்ஜி வந்து நம்ம இப்போ பார்த்துட்டோம் அப்படின்னா 5 of wands which is quite telling me like என்ன மாதிரி ஒரு மெசேஜ் சொல்ல வருது அப்படின்னா நிறைய ஈகோ கிளாஷஸ். அவங்களுடைய ஓவரால் எனர்ஜி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஸ்டேபிளாகவே இல்லை, நிறைய கிளம்ஸியாக வந்து இருக்குது. அட் த சேம் டைம் வந்து they are in a mood of disagreement. நம்ம என்ன சொன்னாலும் சரி வந்து அவங்க டிஸ்அக்ரி பண்ணுற ஒரு மூடில் தான் வந்திருக்காங்க. நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் அப்படின்ற மாதிரியான ஒரு மூடில் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பிகாஸ் இதை நீங்கள் பாருங்களேன், லைக் இன்னும் டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. லைக் வாட் ஐம் சேயிங் இஸ் ரைட் அப்படின்ற மாதிரி டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி வந்து இருக்குது. ஸோ இதுதான் லைக் தேர் ஓவரால் எனர்ஜி, அவங்களோட எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ விச் இஸ் குவைட் டெல்லிங் மீ லைக் கிளாஷஸ், கான்ஃப்ளிக்ட், காம்படிஷன் அந்த மாதிரி கூட வந்து சொல்லலாம். ரொம்ப கான்ஃப்ளிக்டாக இருக்குது, ரொம்ப காம்படிஷனாக இருக்குது அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். இதுதான் வந்து அவங்களோட ஓவரால் எனர்ஜி. நம்ம வந்து என்ன அப்படின்றத ஃபர்தராக வந்து கிளாரிஃபை வந்து கண்டிப்பாக வந்து பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 6 of Pentacles, Princess of Swords and Queen of Wands. ஓகே, they are maybe like they are stalking on you. I mean stalking அப்படின்னா அவங்க வந்து உங்கள் மேலேயும் ஒரு கண் வச்சுருக்காங்க அப்படின்னு தான் நான் வந்து சொல்லலாம். அவங்களோட எனர்ஜி வந்து முன்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப அக்ரெஷனாக தான் வந்திருக்கு. ஸோ 6 of Pentacles which is telling me like give and take. அதாவது லைக் அவங்களோட கரண்ட் ஃபீலிங்ஸ் வந்து என்ன அப்படின்னா லைக் ஏதோ லைக் ஒரு ரிலேஷன்ஷிப்போ இது வந்து நம்ம எனர்ஜி தான் இப்போ வந்து ரீட் பண்ணுறோம். இது வந்து ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கோ இல்லை வந்து உங்களுடைய பாஸாக இருக்கலாம், உங்களுடைய ஃப்ரெண்டாக இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கலாம், உங்களுடைய ஃபேமிலி மெம்பர் யார் வேணா இருக்கலாம். இது கண்டிப்பாக வந்து
ஒன்லி ஃபார் லவ்வர்ஸ் அப்படின்றது கிடையாது. ஏதோ ஒரு எனர்ஜி, பட் ஆப்போசிட் எனர்ஜி தான் நம்ம இங்கே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே வந்து ரீட் பண்ணுறோம். ஓகே, பட் நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ அவங்களோட எனர்ஜி வந்து ரொம்ப அக்ரெஷனாக வந்து இருக்குது, ரொம்ப காம்படிட்டிவாக, ரொம்ப கான்ஃப்ளிக்டாக இருக்குது, நம்ம என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசும், அந்த மாதிரியான ஒரு இது தான் இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் இது பார்த்துட்டிங்க அப்படின்னா 6 of Pentacles, மேபி கம்யூனிகேஷன் ரொம்ப வந்து லைக் அந்த அக்ரெஷனில் இதுலேயே வந்து ரொம்ப வார்த்தை விடுறாங்களோ அப்படின்னு வந்து தோணுது. லைக் நீங்கள் வந்து டீல் பண்ணுறப்போ ரொம்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே வந்து டீல் பண்ணுங்கள். பிகாஸ் தே ஆர் நாட் இன் தேர், பிகாஸ் அவங்களோட எனர்ஜியே வந்து அப்படி தான் இருக்குது, ரொம்ப லைக் நார்மலாக வந்து இருக்கிற மாதிரி வந்து தெரியல. ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. லைக் அட் த சேம் டைம் தே ஆர் நைஸ் பீப்புள், பட் அட் த சேம் டைம் அவங்களோட எனர்ஜி வந்து லைக் கொஞ்சம் அக்ரெஷனாக வந்து இருக்குது. கொஞ்சம் கம்யூனிகேஷனில் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வந்து பாருங்கள். அட் த சேம் டைம் தே ஆர் அ வெரி ஸ்ட்ராங் அண்ட் டிட்டர்மைன்டு பர்சன். இல்லை அப்படின்னா அவங்களோட எனர்ஜினா கூட வந்து வச்சுக்கோங்களேன், வெரி ஸ்ட்ராங் அண்ட் டிட்டர்மைன்டு பர்சனாக வந்து இருக்குது. ஸோ இது வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னா abundance, பட் அட் த சேம் டைம் தே ஆர் வெரி ஸ்ட்ராங். பட் ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்க நினச்சி வச்சுருக்காங்க, அது வந்து நடத்தி முடிக்கணும், வாட் எவர் இட் டேக்ஸ் அப்படின்றது வந்து நடத்தி முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு லைக் மேபி உங்களுடைய காம்படிட்டராக கூட வந்து இருக்கலாம், மேபி வந்து ஒரு காம்படிஷன் வந்து கூட வந்து இருக்கலாம். லைக் வாட் எவர் ஹேப்பன்ஸ், எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போய் வந்துட்டு நான் வந்து ஐ வின் இட், ஐ டோன்ட் கேர் அபவுட் அனதர் பர்சன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் கூட வந்து கண்டிப்பாக வந்து இருக்கிற மாதிரி தான் இங்கே வந்து இருக்குது. ஏன்னா அவங்களோட ஓவரால் எனர்ஜி வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்படி தான் வந்துருக்கு. ஸோ நம்ம வந்து இப்போது இந்த கார்ட்ஸ் என்ன சொல்ல வருதுன்னு பார்க்கலாம். பட் அட் த சேம் டைம் இந்த குயின் ஆஃப் வாண்ட்ஸ் வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னா வெரி பவர், வெரி டிட்டர்மைண்ட், அட் த சேம் டைம் என்ன சொல்கிறது, லைக் they have their person on ஒரு பேக்கப் இருக்கும். அவங்க என்ன பண்ணணும்னு நினச்சாலும் லைக் they have their own, சும்மாலாம் வந்து கிடையாது. லைக் ஐ ஹாவ் பர்சன்ஸ், ஐ டோன்ட் நோ எவ்ரி ஒன், அந்த மாதிரியான ஒரு குட்டி ஆட்டிடியூட் கூட ஒன்று வச்சுக்கோங்களேன். அவங்களோட எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாக தான் இருக்குது, ரொம்ப முடிக்கணும் அந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்லெஸ் எனர்ஜி தான் வந்து பார்க்க முடியுது. ஸோ நம்ம என்னன்றது ஃபர்தராக வந்து கிளாரிஃபை பண்ணி பார்க்கலாம். இந்த கார்ட்ஸ் என்ன மெசேஜ் சொல்ல வருதுன்றதை பார்க்கலாம். ஃபர்தராக கிளாரிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி the message you want to show for the people for card number 1. Card number 1 only. The message the current feelings, message the current feelings, message the current feelings, message. In every moment the universe is conspiring to bring me towards the right minded thing and the energy of the. ஓகே, நான் 2 கார்டு வந்து எடுப்பேன். நான் 2 கார்டு எடுத்துகிட்டு 2 கார்டுக்கும் மொத்தமான ஒரு ஆன்சர்ஸ் வந்து நான் சொல்லுவேன். ஸோ 2 கார்டு வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னா வாட் எவர் த மொமெண்ட் இஸ் அவங்க வந்து பிலீவ் பண்ணுறாங்க. லைக் நான் பண்ணுற விஷயங்கள் ஆகட்டும், இல்லை வந்து நான் பண்ண எந்த ஒரு விஷயமாகட்டும் நல்லதாக தான் வந்து நடக்கும், ரைட் மைண்டடாக தான் வந்து இருக்கும். ஸோ அவங்க பிலீவ் பண்ணுறது வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே ரைட் மைண்டடாக தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம வந்து போய் சொன்னாலும் லைக் கோவமாக இருக்காங்க, அப்படி பண்ணாது இப்படி பண்ணான்னு சொன்னால் நான் என்ன பண்ணுறேனோ அதுதான், டு நாட் அட்வைஸ் மீ, அந்த மாதிரி ஒரு தாட்டில் தான் வந்து இருக்காங்க. ஸோ மச் ஆஃப் லைக் காம்படிஷன் வந்து இருந்தாலும் தே ஆர் ட்ரைங் தேர் பெஸ்ட் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அவங்க வந்து ரைட் மைண்டடாக இருக்கிறதா தான் வந்து நினைக்கிறாங்க. பட் நமக்கு ஃபர்தராக வந்து கிளாரிஃபை பண்ணி வந்து பார்த்தா தான் தெரியும், ஆர் தே ஆர் இன் தேர் ரைட் மைண்ட் ஆர் நாட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஓகே, why the 5 of wands is here, why the 5 of wands is here. நான் சொன்னேன்னா ரொம்ப 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 லைக் அக்ரெஷனாக இருக்காங்க, நான் நடத்தி முடிச்சு ஆவேன் அப்படின்றது வந்து நினைக்கிறாங்கன்னு. அவங்களோட லைக் காம்படிஷன், கான்ஃப்ளிக்ட் இதெல்லாம் வந்து இருந்தாலும் தே ஃபீல் லைக் இதை ஒரு என்ஜாய் பண்ணி பண்ணுறாங்க, ரொம்ப ஹாப்பியாக வந்து பண்ணுறாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். பிகாஸ் ஐம் கெட்டிங் வெரி டிட்டர்மைண்ட். அட் த சேம் டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப தே ஆர் அ பர்சன், ஐ ஃபீல் லைக் they are very matured people now. Like matured இல்லாமலாம் வந்து கிடையாது, they know everything, they feel like லைக் வெரி மெச்சூர்ட் பர்சனாக தான் வந்து அவங்க வந்து ஃபீல் பண்ணிக்கிறாங்க. மேபி மெச்சூர்ட் பீப்புளாக கூட இருக்கலாம். அட் த சேம் டைம் ஐம் see a lot of happiness over here.
ரொம்ப ஹாப்பினஸ் வந்து பண்ணுறாங்க. வாட் எவர் தே ஆர் டூயிங் இட் வெரி ஹாப்பி. அவங்களுடைய ஓவரால் எனர்ஜி வந்து காம்படிஷன் எந்த ஒரு கஷ்டமும் வந்து இருந்தாலும் அதை சந்தோஷமும் ரொம்ப ஹாப்பியாக வந்து எடுத்து பண்ணுறாங்க. Why the 6 of Pentacles is here? Why the 6 of Pentacles is here? Why the 6 of Pentacles is here? சி மேபி லைக் ஒரு ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கிறது, என்னென்ன ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், கொலாபரேஷனாக வந்து இருக்கலாம், லைக் உங்களுடைய ஆஃபீஸ் மேட்ஸ், ப்ராஜெக்ட்ஸ், ஒரு டீம் ஒர்க் அந்த மாதிரி கூட வந்து இருக்கலாம். அவங்களுடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் வந்து என்ன அப்படின்னா, தே ஹாவ் டு கிவ் தேர் பெஸ்ட். பட் அவங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த கான்ஃப்ளிக்ட், அந்த காம்படிஷன் எல்லா மூடுமே வந்து இருக்குது. பட் தே ஆர் டூயிங் இட் வெரி ஹாப்பிலி. அட் த சேம் டைம் அவங்களுக்கான ஒரு பயம் வந்து இருக்குது, நிறைய தாட்ஸ் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்களோட எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா தே வாண்ட் அ ப்ராப்பர் கமிட்மெண்ட், ப்ராப்பர் ஸ்டெபிலிட்டி. இது வந்து கண்டிப்பாக வந்து என்னோட பெஸ்ட்டை நான் கொடுத்து ஐ ஹாவ் டு கிவ் மோர், இது வந்து நல்லபடியாக முடிக்கணும் அப்படின்றது தான் வந்து பண்ணிருக்காங்க. பிகாஸ் தே திங்க் தே ஆர் தி வெரி ரைட் மைண்டட் பீப்புள். So far it looks very good தான். எப்படியாவது ஒரு ரிலேஷன்ஷிப்னு வச்சுக்கோங்களேன், தே வாண்ட் டு லைக் உங்களோட வந்து சேரணும், ஒரு ப்ராப்பர் ஸ்டேபிள் கமிட்மெண்ட் இருக்கணும். அந்த பயம் இருந்தாலும் அந்த ஹாப்பினஸோட தே ஆர் ஒர்க்கிங். அவங்க எல்லாரோடையும் வந்து சண்டை போட்டு தே ஆர் டூயிங் தேர் பெஸ்ட் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இன்கேஸ் இல்லை அப்படின்னாலும் லைக் தே ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் சக்ஸஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். Okay, why the Princess of Swords is here? I mean, why the Page of Swords is here? 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 Knight of Swords, Death, and the Four of Swords. Okay. Maybe they Knight of Swords they are rushing towards it. ஓகே, லைக் அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கான என்ன சொல்கிறது, கொஞ்சம் இம்பல்சிவாக இருக்கு. நான் சொன்னேன் ரொம்ப அக்ரெஷனாக வந்து இருக்காங்க. இது எப்படியா நான் பண்ணி ஆகணும், இது எப்படியா நான் முடிச்சே வந்து ஆகணும் அப்படியே அந்த டெஸ்பிரேஷன் வந்து இருக்குது. ஸோ அதை தாண்டி வந்து பண்ணணும்னு வந்து நினைக்கும் போது அங்கே ஒரு பிரேக் விழுகுது. ஓகே, லைக் மேபி அவங்க கம்யூனிகேஷனில் ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கலாம், மேபி லைக் ஒரு ஆக்ஷன் இது பண்ணுறதுல ஏதோ ஒரு பிரேக் வந்து இருந்துக்கலாம். அட் த சேம் டைம் அங்கே வந்து ஒரு பேட்டர்ன் வந்து எண்ட் ஆகி மறுபடியும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு புது பேட்டர்ன் வந்து நியூ சைக்கிள் வந்து தொடங்குது. மேபி அது பிரேக்காக இருந்திருக்கலாம். மறுபடியும் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதுலேருந்து அவங்க வந்து வர்றதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். லைக் அதனால் சொன்னேன், அந்த இம்பல்சிவாக வந்து எடுக்கிறாங்கல்ல, லைக் நமக்கு எல்லாம் தெரியும் அந்த விஷயங்கள் தான். லைக் நிறைய டிஸ்கம்ஃபர்ட் இருந்தாலும் ஹாப்பியாக வந்து பண்ணிகிட்டே இருக்கிறச்ச ஒரு ஃபுல் ஸ்டாப் வந்து அங்கே வருது, ஒரு பிரேக் வந்து அங்கே வருது. ஸோ அந்த பிரேக் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் அது ஒரு டிரான்சிஷன் பீரியட். அவங்கள வந்து லைக் ஒரு இதுலேருந்து இன்னொரு இதுக்கு போகிறாங்க. அந்த ஒரு டிரான்சிஷன் பீரியட் வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. லைக் தே ஆர் சீக்கிரமாக ஓடி போனவங்க அந்த பிரேக் வந்தோடனே லைக் தே ஆர் ஸ்டாப்பிங் தெம்செல்ஸ். ஓகே, பொறுமையாக போகலாம், எங்கே ஏதோ தப்பு நடக்குது, நான் ரொம்ப உணர்ச்சி வசப்படுறேன் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். Why the Queen of Wands is here? Why the Queen of Wands is here? Why the Queen of Wands is here? Okay, Queen of Wands நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா 4 of Pentacles, 6 of Wands, okay, and the 2 of Pentacles. Okay, நான் சொன்னேன்னா ரொம்ப டிட்டர்மைன்டு பர்சன், ரைட் மைண்டட் பீப்புள், லைக் they want to make it இது. பட் அந்த பிரேக் எடுத்தோன்னே என்ன ஆகுது அப்படின்னா ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஓகே, they don't want to miss out the opportunity. ஓகே, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணணும்னு நினைக்கலாம், அதை மிஸ் அவுட் பண்ணவும் மாட்டாங்க. தே ஆர் ரெகக்னைசிங் their mistakes, they are recognizing what went wrong, பட் அட் த சேம் டைம் அந்த சேஞ்சை வந்து அவங்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு இட்ஸ் டேக்கிங் தேர் டைம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். மேபி லைக் அந்த கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் கூட வந்து இருக்கலாம். பிகாஸ் நான் சொன்னேன்ல அந்த கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் வந்து இருக்குது. ஏன்னா ரொம்ப அக்ரெஷனில் இருக்கப்போது அவங்க என்ன பேசுகிறாங்கன்றதே வந்து தெரியலை. தே ஆர் டூயிங் தேர் பெஸ்ட் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். பிகாஸ் தே வாண்ட் டு மேக் அ ப்ராப்பர் கமிட்மெண்ட், ஒரு ப்ராஜெக்டாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு கொலாபரேஷனாக இருக்கட்டும், தே வாண்ட் டு மேக் இட் அ பர்ஃபெக்ட் திங். பட் அந்த டெஸ்பிரேஷன், அந்த அக்ரெஷன் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு குழப்பம் வந்து உண்டாக்குது. ஏன்னா அவங்க ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக எடுத்து வச்சுருந்தாங்கன்னா குட் பி இது வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து முடிஞ்சிருக்கலாமோ அப்படின்னு வந்து எனக்கு தோணுது. ஓகே, ரைட் நவ் வந்து பார்த்துட்டிங்கன்னா அது பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இப்போ வந்து கொஞ்சம் கஷ்டமாக வந்துருக்கு. ஓகே, நம்ம அவுட்கம் என்ன அப்படின்றது வந்து பார்ப்போம். வாட் இஸ் அவுட்கம் ஆஃப் தி சிச்சுவேஷன்? வாட் இஸ் அவுட்கம் ஆஃப் தி சிச்சுவேஷன்? தே ஆர் லேர்னிங். ஓகே, தே ஆர் லேர்னிங்.
என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்றத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறாங்க. வாட் இஸ் த அவுட்கம் ஆஃப் த சிச்சுவேஷன்? அது எண்ட் ஆஃப் இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி அந்த அக்ரெஷனே வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்கள வந்துட்டு லைக் தே தாட் தே நோ எவ்ரி திங். ஸோ அவுட்கம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அதுவே அவங்களுக்கு வந்து ஒரு அன்ஹெல்தியாக மாறிடுது. ஓகே, தே ஃபீல் லைக் தே ஆர் ட்ராப்ட், தே ஆர் இன் பெயின். ஏன்னா அதை வந்து அவங்களால வந்து தாங்கிக்கவே வந்து முடியல. தேர் கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் தே ஆர் ஓகே, இது இல்லை, லெட்ஸ் மூவ் ஆன் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்களோன்னு எனக்கு வந்து தோணுது. 1 second. 6 of swords, 6 of swords, 6 of swords. அவங்களுக்கு இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா they are not in a position to handle this burden because அவங்க வந்து like they thought they know something very right. They thought எல்லாமே சந்தோஷமாக பண்ணாங்க, பண்ணாங்கன்னாலும் அந்த அக்ரெஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காம்படிஷன், அந்த கான்ஃப்ளிக்ட், எல்லாத்தையும் எதிர்க்கிறது, டிஸ்அக்ரி பண்ணுறது, தடாபுடான்னு வந்து இருந்தது. அதுவே வந்து பார்த்துட்டிங்கன்னா அது அவங்களுக்கு வந்து எதிர்வினையாக வந்து முடிஞ்சு என்ன பார்த்தீங்கன்னா நவ் தே ஆர் ஸ்டக். பிகாஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து போனாங்க. அங்கே ஒரு பிரேக் ஆகிடுச்சு. அவங்க பிரேக் ஆனோன்னு என்ன ஆகிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் அப்படியே ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தே ஆர் அதை விட்டு கொடுக்கவும் வந்து அவங்களுக்கு வந்து தே ஆர் நாட் ட்ரைங் அந்த பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க. அதை விட்டு கொடுக்கல, பட் அதை ரெகனைஸ் பண்ண அவங்க ட்ரை பண்ணுறாங்க. பட் அட் த சேம் டைம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ இல்லை, திஸ் இஸ் நாட் த ரைட் டைம் அப்படின்றத அவங்க வந்து புரிஞ்சுக்கணும். பிகாஸ் ஐ எம் கெட்டிங் ஆல் கைண்ட் ஆஃப் வார்னிங் கார்ட்ஸ், த டெவில், okay, 3 of swords, okay, and the 6 of swords, which feels like ஒரு டிட்டாச்மெண்ட். ஓகே, லெட்ஸ் ஹோல்ட் இட் ஃபார் அ வைல் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். வை டோன்ட் அவசரப்பட்டுட்டோம் அப்படின்றத வந்து அவங்க புரிஞ்சுக்கிறாங்களோ அப்படின்னு வந்து தோணுது. பிகாஸ் இதை பாருங்கள், 3 of swords, இது வந்து 6 of swords, which is ஒரு எவல்யூஷன். ஓகே, தே ஃபீல் லைக் ஓகே, தப்பு பண்ணிட்டோம், செஞ்சிட்டோம், திஸ் இஸ் த டைம், லெட்ஸ் மூவ் ஆன் அப்படின்ற ஒரு இது வந்து எடுத்துக்கிறாங்க. ஓகே, ரொம்ப பெருசாக போயிடுச்சு, பட் ஐ வாண்ட் டு டெல் த ரைட் மீனிங், ரைட்? ஸோ நம்ம வந்து அடுத்ததுக்கு வந்து பார்க்கலாம். ஸோ ஹலோ கார்ட் நம்பர் பி, நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா தேர் கரண்ட் ஃபீலிங்ஸ், அதுக்கப்புறம் உங்களுடைய ஓவரால் எனர்ஜி அப்படின்றது வந்து என்ன பார்க்க போகிறோம். த யூனிவர்ஸ் ஹாஸ் எ பேக்னு சொல்லிட்டு ஆரக்கல் கார்ட்லேருந்து 2 கார்ட்ஸ் வந்து நான் வந்து எடுக்க போகிறேன். அதை தாண்டி அவுட்கமும் என்ன அப்படின்றது வந்து பார்க்க போகிறோம். நான் சொன்ன மாதிரி இது வந்து டெஸ்டினி கிடையாது, இது வந்து ஒரு கைடன்ஸ். ஓகே, நம்ம வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். 18.10. ஓகே, ஸோ டைம்ஸ் நோட் பண்ணிக்கிறேன். Show me the message about their current feelings. Their current feelings. Call number B. ஸோ நமக்கு வந்து இப்போ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஹை ப்ரீஸ்டஸாக வந்து நமக்கு ஓவரால் எனர்ஜியாக வந்து கிடச்சிருக்கு. இன்ட்ரெஸ்டிங் இட்ஸ் கோயிங் டு மேக் மீ டஃப், அதனால இன்ட்ரெஸ்டிங்னு சொல்கிறேன். ஓகே, 5 of Wands, Wheel of Fortune, அந்த Knight of Cups, ஹை ப்ரீஸ்டஸ் அப்படின்னா சம்திங் வெரி இன்ட்யூட்டிவ் பிலீவ் சிஸ்டம் அப்படின்னு வந்து நமக்கு இங்கே வந்து சொல்லலாம். இந்த கார்டு எப்பயுமே வந்து ஸ்ட்ராங் இன்ட்யூஷன், அதாவது நம்ம வந்து என்ன சொல்கிறது, நம்ம வந்து தமிழில் சொல்லணும், இந்த பச்சின்னு வந்து சொல்லலாம். நம்ம மனசாட்சி வந்து ஒரு விஷயங்கள் வந்து சொல்லும். இன்ட்யூஷன் எப்பயுமே நமக்கு வந்து தப்பான இதே வந்து சொல்லாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் இன்ட்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நடக்க போகிறது முன்னாடியே நம்ம வந்து சில விஷயங்கள் வந்து புரியல, இப்படி தான் வந்து ஆக போகுது அப்படின்றது. அதுதான் வந்து ஒரு சிம்பிளாக சொல்லணும், அதுதான் வந்து இன்ட்யூஷன். ஸோ சம் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸாக கூட வந்து சில பேருக்கு வந்து இருக்கலாம். விஷன், அந்த பவர்ஃபுல் விஷன், அதுதான் வந்து ஓவரால் எனர்ஜியாக இருக்குது, அவங்களோட எனர்ஜியாக வந்து இருக்குது. அட் த சேம் டைம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அவங்களோட
கார்ட்ஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் 5 of Wands நிறைய கான்ஃப்ளிக்ட், காம்படிஷன், ஈகோ கிளாஷஸ், நீயா நானா, லாட் ஆஃப் சண்டேஸ், கிளாஷஸ், ஈகோ கிளாஷஸ், கோல்டு வார், அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. அட் த சேம் டைம் ஐம் கெட்டிங் அ வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். A change is coming over. A change is coming over their current feelings, and they are coming towards to offer something. கிளாரிஃபை பண்ணி வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யூனிவர்ஸ் ஹாஸ் எ பேக் அப்படின்ற கார்ட்ஸில் இருந்து ஐம் கோயிங் டு டேக் 2 cards. என்ன மெசேஜ் சொல்ல வருது அப்படின்றதும் வந்து நம்ம பார்த்துடலாம். ஓகே, இஃப் யூ ஃபீல் லைக் நான் பண்ணுறது வந்து ஸ்லோவாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ப்ளேபேக் ஸ்பீடில் போயிட்டு 1.25 வச்சு பாருங்கள். Their current feelings for card number B. Their current feelings for the people who have chosen card number B. Card number B. Card number B. Their current feelings too. I recognize that I have chosen fear and I chosen again. I choose love. இன்னொரு கார்டு எடுக்கிறேன். Hope is the conduit for miracles. Okay, they have a hope. ஒரு நம்பிக்கை வந்து அவங்களுக்கு வந்து இப்போதைக்கு வந்து வந்திருக்கு அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லலாம். லைக் so far அந்த ஃபியர் அப்படின்னு ஒன்று இருந்தனால தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா தே ஹேவ் அந்த அக்ரெஷனோட காம்படிட்டிவாக வந்து சண்டை போடுறது, டிஸ்அக்ரி பண்ணுறது, கிளாஷ் பண்ணுறது, அந்த காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு கூட வந்து நம்ம வந்து சொல்லலாம். ஓகே, லைக் so far they have chosen fear, chosen complex, chosen hate, chosen Sunday, but after that na sonna madri they are coming to offer you, maybe they are coming to apologize to you. So like again they are choosing love and they are hoping for the best அப்படினே வந்து சொல்லலாம். This is the message நமக்கு இப்போ வந்து கிடைச்சிருக்கு. நம்ம ஃபர்தரா வந்துட்டு ஓவரால் எனர்ஜி என்ன சொல்ல வருது அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஓகே, why the high priestess is here, why the high priestess is here, why the high priestess is here, why the high priestess is here. The high priestess is clarified by the 4 of cups, the empress and the king of pentacles. Okay, see the growth irukku, okay, நிறைய abundance irukku, prosperity irukku, but still they are very unhappy. They are still unhappy. They are still choosing fear. They are still choosing hate. ஓகே, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மெயின் இன்ட்யூட்டிவ் ப்ராப்ளம். அவங்களுடைய ப்ராப்ளமே வந்து பார்த்துட்டிங்கன்னா தே ஹாவ் க்ரோத் அம்பண்டன்ஸ். ஓகே, பட் ஐ டோன்ட் நோ வை தே ஆர் ஸ்டில் சூஸிங் லாட் ஆஃப் அன்ஹாப்பினஸ், மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டி. சண்டை போட்டுட்டோமே, இப்படி பண்ணிட்டோமே, அப்படி பண்ணிட்டோன்னு அதை வந்து ஃபீல் பண்ணுறாங்களா, இல்லை வந்து ரொம்ப அன்ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணுறாங்களா அப்படின்னு வந்து தெரியலையும். பட் ஃபார் ஷியோர் தே ஆர் ரெக்ரெட்டிங் for not utilizing the opportunity வந்து இல்லாத வந்து நம்ம விட்டுட்டோமோ, because we have everything but still we have chosen something wrong அப்படின்றது வந்து அவங்க ஃபீல் பண்ணுறாங்களோன்னு வந்து தோணுது. பிகாஸ் அந்த சேஞ்ச் வந்து அவங்கள மாற்றுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, why the 5 of Wands is here, why the 5 of Wands is here, their current feelings, why the 5 of Wands is here. Ace of Wands, Ace of Wands, 8 of Wands, 7 of Swords. நான் சொன்னேன்ல they had everything but they have chosen fear because they have issues. அந்த காம்ப்ளெக்ஸ் இஷ்யூஸ் வந்து நிறைய அவங்களுக்கு வந்து இருக்குது. அதனால தான் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அவங்களோட பிஹேவியர் வந்து அவங்களுக்கு வந்து அப்படி வந்து இருந்திருக்கும். சம் நியூ எனர்ஜி, நியூ பிகினிங், நல்ல ஒரு விஷயம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு சேஞ்ச் வந்து அவங்களுக்கு கொடுத்தது. பட் அவங்க வந்து அதை சரியாக யூட்டிலைஸ் பண்ணிக்கல. அதுக்கு பதிலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா அதை மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்றது, அதை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றது சொல்லலாம். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் they fail to start something new. They fail to give a proper attention to you, they have failed something. Okay, அந்த மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். இல்லைன்னா வந்து பார்த்துட்டிங்கன்னா அதை கிராண்டடாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் அவங்களுடைய கரண்ட் ஃபீலிங்ஸ்க்கு.
மேபி லைக் நீங்களும் அவங்கள நோக்கி போனீங்க அப்படின்னாலும் அந்த எனர்ஜியை நோக்கி போனீங்க அப்படின்னாலும் லைக் தே ஆர் ரன்னிங் அவே பிகாஸ் அவங்களோட எனர்ஜி அப்படி இருந்திருக்கு. Why the wheel of fortune is here? Why the wheel of fortune is here? Now they are realizing, now they are healing, they are hoping for the best. Okay, because at the initial வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா they have missed it. Now the time has changed. ஒரு சேஞ்ச் ஓவர் வந்து கொண்டு வந்திருக்கு. அந்த சேஞ்ச் ஓவரில் they are hoping for the best. They are hoping to give so much of love, so much of good energy. அது வந்து கொடுக்கணும்னு இருக்காங்க. Now they want to apologize because you went to them like like எல்லாமே வந்து பண்ணீங்க, but they have missed those opportunity, like they have misused it அப்படின்னு கூட சொல்லலாம். மிஸ்யூஸ்ன்னு சொல்கிறத they have taken for granted, but after a change of time வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா they want to make it amends to you. அவங்க வந்து அதை வந்து சரி பண்ணணும் அப்படின்னு தான் வந்து நினைக்கிறாங்க. பட் பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் வந்து பார்க்கலாம். Why the Knight of Cups is here? Why the Knight of Cups is here? Yeah, exactly. அதை சரி பண்ணணும் வந்து நினச்சிட்டு லைக் they want to start over again. ஃபஸ்ட்டு மறுபடியும்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். பிகாஸ் அதை ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதை கிராண்டடாக எடுத்துகிட்டு அதை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க, அதை வந்து மிஸ் அவுட் பண்ணிட்டாங்க, அந்த வருத்தம் வந்து இருக்குது. பட் நவ் they are going to start again from the first. They are going to offer or they want to start again something new அப்படின்றது வந்து கண்டிப்பாக இருக்குது. பட் this time they will not miss it. They want to make a proper commitment, proper belief, proper அந்த இது வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பிகாஸ் they are அந்த சாமி பயம், அந்த ஸ்பிரிச்சுவல் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு இருக்குது. ஸோ திஸ் டைம் தே வில் நாட் மிஸ் இட். தே ஹவ் டிசைடட் ஸ்ட்ராங்லி அப்படின்னு வந்து சொல்லலாம். பட் அவுட்கம் என்ன அப்படின்றத வந்து பார்ப்போம். வாட் இஸ் த அவுட்கம் ஆஃப் த சிச்சுவேஷன்? வாட் இஸ் த அவுட்கம் ஆஃப் த சிச்சுவேஷன்? Why the justice is here? Why the justice is here? Why the justice is here? Why the Five of Swords is here? Why the Five of Swords is here? See, even though வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் they want to make amends, they want to start something new again, அந்த பயம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இருந்துகிட்டே தான் வந்து இருக்குது. மேபி லைக் இந்த தடவை வந்து மிஸ் அவுட் ஆகிடக்கூடாது பிகாஸ் அந்த ஃபியர்னால, அந்த காம்ப்ளெக்ஸ்னால எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட்னால மிஸ் அவுட் பண்ணியிருக்கலாம். பட் அவுட்கம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் என்னதான் வந்து இருந்தாலும் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் அந்த விஷயங்கள்லாம் வந்து இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ வந்து வெளியே வந்துட்டு போகும். லைக் லிசன் டு மீ, நான் சொல்கிறது தான் அப்படின்றது வந்துட்டு போகும். ஸோ அந்த விஷயங்கள் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு பெரிய பாதிப்பு வந்து கொடுக்க போகிறது வந்து கிடையாது. ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து கொடுக்கும். பட் அட் த சேம் டைம் அந்த ஒரு பயம் அவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த கைண்ட் ஆஃப் பர்சன் வந்து பார்த்துட்டிங்கன்னா லைக் அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது. அந்த காம்ப்ளெக்ஸ் அது வந்து அது கம்ப்ளீட்டாக போகிற வரைக்கும் அந்த ஃபியர் தான், அந்த ஒரு பயம், அந்த ஒரு இதுதான் அந்த காம்ப்ளெக்ஸிட்டி எல்லாமே வந்து உருவாக்குறது. பட் எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போயிடணும். அவங்களுக்கு வந்து புரிகிறதுக்கு மேபி தே வில் டேக் டைம். பட் திஸ் டைம் தே வில் நாட் மிஸ் அவுட். பட் அட் த சேம் டைம் அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா அது வெளிப்பட்டுகிட்டே தான் வந்து இருக்கும் அப்படின்னு தான் வந்து எனக்கு வந்து தோணுது. ஐ வாண்ட் டு பி வெரி ட்ரூத். I want to deliver something very truth here. So the truth தான் நான் வந்து சொல்கிறேன். லைக் ஸ்டெபிலிட்டி, கமிட்மெண்ட், ஹாப்பினஸ், ஓகே, அபண்டன்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. பட் அந்த ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. லைக் இந்த தடவை கரெக்டாக பண்ணிவிடுவோமா, அந்த வந்து செஞ்சுடுவோமா, இது பண்ணிவிடுவோமா அப்படின்ற ஒரு பயம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னும் அவங்களுக்குள்ளே வந்து அது இருந்துகிட்டே தான் வந்துருக்கு. பட் ஜஸ்டிஸ் கார்டு வந்து வந்திருக்கு. மேபி லைக் தே வில் லேர்ன் தேர் லெசன். அந்த லெசனை வந்து அதை வந்து அந்த திருப்பி அந்த மிஸ்டேக் திருப்பி பண்ணிடாமல் இருக்கணும். இது எதெல்லாம் என்ன அவங்க கொடுக்க போகிறாங்களோ அந்த ஜஸ்டிஸை அவங்களுக்கு என்ன டிசர்வோ அது வந்து அவங்களுக்கு கிடைக்க தான் வந்து போகுது. யா, கண்டிப்பாக அவங்களுக்கான இது வந்து அவங்கள வந்து விட்டு போகாது. பட் அட் த சேம் டைம் அந்த மேபி அந்த லிட்டில் பிட் ஆஃப் ஆட்டிடியூடையும் அவங்க வந்து விடணும். ஒரு நிமிஷம். ஸ்டில் தே ஆர் லேர்னிங் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். Still they are learning.
Page of Pentacles is clarified by the Hanged Man, Ace of Swords and the World. They don't want to miss out, but at the same time வந்து பார்த்துட்டிங்கன்னா it's they are moving towards happiness. They are moving towards happiness, completeness over here. Only when they reduce their complex, only when they reduce their fear. But அது அவங்களுக்கு இருந்துகிட்டே தான் வந்து இருக்குது. அது வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்கிறது அவங்க புரிஞ்சுக்கிற நிலமையில் இருக்காங்களான்னு எனக்கு வந்து தெரியலை. இட்ஸ் அப் டு தெம். அவங்களுடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் மேபி அது ஒரு சைல்ட்ஹுட் ட்ராமாவாக கூட வந்து இருக்கலாம். அது ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்துகிட்டே தான் வந்து இருக்குது. ஸோ திஸ் இஸ் இட் ஃபார் த பீப்புள் ஆஃப் கார்ட் நம்பர் பி. ஸோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். This is for the people who have chosen card number 3. ஓகே, நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 3 cards எடுப்பேன். அவங்களோட ஓவரால் எனர்ஜி அப்படின்றது என்ன எடுப்பேன், அவுட்கம் வந்து என்னன்னு வந்து எடுப்பேன். அட் த சேம் டைம் 2 ஆரக்கிள் கார்ட்ஸ் மெசேஜும் வந்து என்ன அப்படின்றது எடுப்பேன். ஒவ்வொரு கார்டும் நான் வந்து கிளாரிஃபை பண்ணி வந்து நான் வந்து சொல்லுவேன். ஓகே, டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 31:03. ஓகே, ஸோ டைம் ஸ்லாட் போடுறதுக்காக their current feelings for the people. ஓகே, நீங்கள் இதை வந்து ஸ்லோவாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த ப்ளேபேக் ஸ்பீட் ஆப்ஷன்ஸ் இருக்கலாம், அதில் போய் 1.25 வந்து வச்சு பாருங்கள். நான் வந்து ஷஃபில் பண்ணணும், நான் பேசுகிறது சம்டைம்ஸ் ஸ்லோவாக இருக்கும், சம்டைம்ஸ் ஸ்பீடாக பேசுவேன், சம்டைம் மெதுவாக பேசுவேன். அதனால் ஏன்னா நீங்கள் அந்த ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற விஷயத்தையும் நீங்கள் மிஸ் அவுட் பண்ண மாட்டீங்க. அதுக்காக their current feelings for the people who have chosen card number 3. The current feelings for the people who have chosen card number 3. Two of Wands. They are waiting. Okay, waiting. They are in confusion whether to irukkalama polama அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. நிறைய டிஃபெண்ட் பண்ணுறாங்க அந்த விஷயத்துக்காக. பட் அட் த எண்ட் நல்ல ஒரு ஸ்டேபிள், நல்ல ஒரு கமிட்மெண்ட் வந்து இருக்குது. பட் ஓவரால் எனர்ஜி ஏஸ் ஆஃப் கப்ஸ், சம்திங் நியூ. ஓகே, நியூ எமோஷன்ஸ், சம்திங் வெரி பாசிட்டிவ் ஓவர் ஹியர். நியூ பிகினிங்ஸ், நியூ பிராண்ட், நியூ ஜேர்னி, லைக் நியூ கனெக்ஷன்ஸ், டிவைன் கனெக்ஷன்ஸ், அந்த மாதிரியான கார்ட்ஸ் எல்லாம் வந்து நமக்கு இங்கே வந்து கிடச்சிருக்கு. வாவ், இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். ஸோ ஓவரால் எனர்ஜி வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இதுதான் வந்து இருக்குது. அட் த எண்ட் ஆல்சோ ஐம் கெட்டிங் 10 of cups. ஒரு ப்ராப்பர் கமிட்மெண்ட் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்குது. Okay, clarify பண்ணலாம். Why the 10 of Ace of Cups is here? Why the Ace of Cups is here? Why the Ace of Cups is here? 5 of Wands, the Hanged Man and the 9 of Swords. Okay, அவங்களோட ஓவரால் எனர்ஜி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா they want a new connection, divine connection, நல்ல ஒரு soul connections வந்து எல்லாமே இருக்கணும்னு வந்து நினைக்கிறாங்க. பட் அந்த எனர்ஜி, அவங்களோட எனர்ஜி அது வேணும் அப்படின்னு வந்து நினச்சாலும் நிறைய ஃபியர் இருக்குது அவங்களுக்கு. வந்து இது சரிப்பட்டு வருமா, இது வந்து செஞ்சுடுவோமா, நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்குள்ளே வந்து நிறைய தோணுது, நிறைய ஓவர் திங்கிங் வந்து பண்ணுறாங்க. பட் பெருசாக வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கும் அவங்க வந்து ரொம்ப பயப்படுறாங்க. அதை மீறி நீங்கள் போய் கேட்டிங்க அப்படின்னாலும், லைக் நம்ம அதை பற்றி என்னது பேசினாலும் வந்துட்டு நம்மக்கிட்ட சண்டைக்கு வரலாம். ஏன்னா லைக் டிஸ்அக்ரிமெண்ட் பண்ணலாம். நம்ம இது ஒன்று சொன்னோம் அப்படின்னா லைக் அது கான்ஃப்ளிக்டாக எடுத்து திருப்பி வந்து ஒரு சண்டையாக வந்து மாறலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்களுடைய ஓவரால் எனர்ஜி வந்து இருக்குது. நம்ம ஆரக்கிள் கார்டு வந்து என்ன மெசேஜ் சொல்ல வருது அப்படின்றதும் வந்து நம்ம செக் பண்ணிடலாம். ஓகே, the message for the people who have chosen card number 3, their current feelings. The message for the people who have chosen card number 3 and their current feelings. My faith has a power to turn trauma into healing, conflict into growth and the fear into love. Okay, லைக் இதோட மெசேஜ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஐ திங்க் யூ ஆர் கோயிங் த்ரூ லாட் ஆஃப் ட்ராமா. நிறைய ட்ராமா வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்குது. அதை ஹீலிங்காக மாற்றுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும். தேர் கரண்ட் ஃபீலிங்ஸ். ஓகே, நான் சொன்னேன்ல கான்ஃப்ளிக்ட் நிறையா இருக்குன்னு, அதை வந்து அது க்ரோத்துக்காக மாற்றிக்கிறதுக்கு அவங்க வந்து ட்ரை பண்ணணும். அந்த ஃபியரை வந்து பார்த்திங்கன்னா லவ்வாக மாற்றிக்க அவங்க தான் வந்து ட்ரை பண்ணணும். தேர் கரண்ட் ஃபீலிங்ஸ். பட் ஐ டோன்ட் நோ வெதர் தே ஆர் டூயிங் இட். One more message for the people who have chosen card number 3. Obstacles and detours, obstacles or detours in the right directions. ஓகே, ஏதோ ஒரு தடங்கள், நான் சொன்னேன்னா நிறையா தடைகள் வருது, அவங்க வந்து எதுவுமே பண்ணுறதில்லை அப்படின்னு வந்து இருக்குது. பட் தடைகள் வருது. ஏன்னா ஒரு விஷயம் வந்து சரியாகவே போயிட்டு இருந்தது அப்படின்னா நம்ம தமிழில் கூட நிறையா சொல்லுவாங்க லைக் நிறையா தடைகள் இது வந்தால் தான் நம்ம வந்து அதுலேருந்து கற்றுக்கிட்டு
அதுதான் வந்து சரியான பாதை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ தே ஹாவ் டு ரெகனைஸ் தட் இந்த இவ்வளோ விஷயங்கள் வந்து நடந்தாலும் தே ஹாவ் டு பிலீவ் தட் இது ஒரு நல்ல விஷயத்தில் தான் போய் முடியும் அப்படின்னு வந்து நினைக்கணும். பட் அவங்க வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் எல்லாம் வந்து நடக்கணும் அப்படின்னு வந்து அந்த நியூ கனெக்ஷன் சோல் கனெக்ஷன் வந்து இருக்கணும்னு நிறைய யோசிக்கிறாங்க. பட் அதுக்கான ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்த மாதிரி வந்து எனக்கு ஒன்றும் பெருசாக வந்து தெரியல. இன்னும் மேபி அவங்க ஒரு வேறு பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து வந்து பார்த்தா வந்து நல்லாயிருக்கும். பட் நிறைய கான்ஃப்ளிக்ட் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து இருக்குது. ஓகே, நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். Why the Two of Wands is here? 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 The High Priestess, the Three of Cups, and the Four of Cups. அவங்களுக்கு வந்து என்னன்னா இருதல இதுவும் வேண்டும் அதுவும் வேணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங். இதையும் வேண விட்டுறக்கூடாது, அதையும் அதுவும் வந்து வேணும் அப்படின்னு. இதுதான் வேணும் அப்படின்றது கண்டிப்பாக அதை வந்து சொல்ல முடியல. லைக் யூனோ அதுக்காக வந்து ஸ்டெப்ஸும் பெருசாக வந்து லைக் யூனோ தே ஆர் நாட் டேக்கிங் இட், தே ஆர் நாட் எக்ஸ்பிரஸிங் மச். ஓகே, வரலையே 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 வரலையேன்னு சொல்லி உட்காந்துட்டு என்ன வந்துருமா? தே ஹாவ் டு டேக் சம் ஸ்டெப்ஸ், ரைட்? அதுதான். நோ தே நோட் லைக் யூனோ லைக் வந்துடும் செஞ்சிடும் அதுவாக வந்து நடந்துடும். த யூனிவர்சஸ் என்னோ அதுக்கான வழிகள் எல்லாமே வந்து இருக்குது. பட் அவங்களோட எனர்ஜி அதுக்கான விஷயங்கள் வந்து பண்ணுற மாதிரி வந்து தெரியல. லைக் இன்னும் அவங்க இன்னும் வந்து கன்ஃபியூஷன்ஸ்லேயே வந்திருக்காங்க, போகலாமா வேண்டாமா. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்குது, பட் தே டோன்ட் நோ டு யூட்டிலைஸ் தட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு தான் வந்து சொல்லணும். மேபி தே ஆர் வெரி ஹெசிடென்ட் டுவர்ட்ஸ் இட். ஹெசிடேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், யோசிக்கிறாங்க, நிறைய யோசிக்கிறாங்க. Why the Seven of Wands is here? Why the Seven of Wands is here? நான் சொன்னேன்ல நிறைய யோசிக்கிறாங்க, நிறைய பயப்படுறாங்க. லைக் யூனோ இது வந்து முடிஞ்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் மேபி அவங்களுக்குள்ளேயே நிறையா வந்து லைக் யூனோ அந்த ஸ்ட்ரென்த்தை வளர்த்துக்க அவங்களுக்குள்ளேயே அவங்க நிறைய வந்து சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து கண்கட்டி இது மாதிரி தான். லைக் அவங்களா நிறையா பயந்துக்கிறாங்க. பட் தே கேதர் தேர் ஸ்ட்ரென்த், அந்த உள்ளே இருக்கிற அந்த ஸ்ட்ரென்த்தை கொண்டு வந்துட்டு அதை வந்து பண்ணி முடிக்கணும் அப்படின்னு வந்து நினச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லபடியாகவே வந்து பண்ணி முடிக்கலாம். பட் ஐ ஃபீல் லைக் யூனோ அந்த அப்டக்கிள்ஸ் இருக்கிறனால அது வந்து யோசிக்கிறாங்க, இது வந்து சரியாக போய் முடிஞ்சிருமா அப்படின்றது வந்து யோசிக்கிறாங்க. பட் நான் சொன்ன மாதிரி அப்டக்கிள்ஸ் ஆர் டிடூர்ஸ் இன் த ரைட் டிரெக்ஷன். ஓகே, அப்போ தான் வந்து ஓகே இப்போ நான் வந்து ஒரு விஷயம் வந்து நான் பண்ணுறேன். ஓகே, அங்கே தடங்கள் வருதுன்னா அப்போ ஓகே இது தடங்கள் வருது, அப்போ நான் இப்போ இப்படி பண்ணக்கூடாது, நான் வந்து வேறு வழியில் வந்து பண்ணணும், வேறு விஷயங்கள் வந்து யோசிக்கணும். அப்போ தான் நம்ம வந்து தோணும். எடுத்தோடனே நம்ம போய் உச்சாணி கொம்பில் போய் உட்கார முடியுமா? உட்கார முடியாது. ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸும் வந்து ஒன்றா எடுத்து வச்சா தான் எது சரி எது தப்பு, எது எப்படி பண்ணணும், எப்படி பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றா வந்து நம்ம கற்றுக்கணும். எப்பயுமே வந்து ஓவர் நைட்டில் வந்து நம்மளால் எதுவுமே வந்து கற்றுக்க முடியாது. பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் விஷயங்கள் எல்லாமே நம்ம கற்றுக்கிட்டு தான் ஆகணும். எல்லாமே கற்றுக்கிட்டு வந்து நம்ம மண்ணுக்குள்ளே போகவே வந்து முடியாது. ஸோ லைக் இன்னும் அந்த ஸ்ட்ரென்த் அவங்க தான் வந்து கொண்டு வரணும். ஸோ நமக்கு வந்து இது வேணும் அப்படின்னு வந்து நினச்சோன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன் கடவுள் வந்து கொடுப்பாரு. அதை நம்ம எப்படி அந்த தைரியத்தை எனக்கு தைரியம் வரணும், நீ தான் எனக்கு துணை நிற்கணும் அப்படின்னு வந்து நம்ம வந்து இப்போ வந்து நம்ம ப்ரே பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்து கொடுப்பார். இதை வேணும்னு நீ நினைக்கிற இந்த சுச்சுவேஷன் நான் கொடுக்குறேன், பேக்கப்பாக அவர் வந்து நம்ம கூட வந்து இருப்பார். பட் நான் எதுவுமே பண்ண மாட்டேன், அதுவாக வந்து நடக்கணும்னா இப்போ நான் எக்ஸாம்ஸ் எழுத போகிறேன், நான் வந்து படிக்காமே நானாக வந்து பாஸ் ஆகிடணும்னு சொல்லிட்டு உட்காந்து அழுதுகிட்டே வந்து இது பண்ணால் வந்து ஆகிடுமா? ஆகாது. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இவங்களுக்கு வந்துட்டு. தே வாண்ட் லவ், எமோஷன்ஸ் எல்லாமே விஷயங்கள்லாம் வந்து இருக்குது. பட் அட் த சேம் டைம் அந்த கரேஜ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பெருசாக வந்துட்டு இல்லை, நிறைய பயம் இருக்குது. தப்பாக போயிடுமோ, அப்படி போயிடுமோ, இப்படி போயிடுமோ அப்படின்ற நிறைய பயம் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்குள்ள வந்து இருக்குது. யா, ஓகே. Why the Ten of Cups is here? 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 But at the end of the time உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. Why the Ten of Cups is here? Why the Ten of Cups is here?
Eight of Cups, Four of Swords, Knight of Swords. See, அவங்களுக்கு வந்துட்டு எல்லாமே வேணும்னு நினைக்கிறாங்க, பட் அதுக்கான விஷயங்கள் வந்து எதுவுமே நடக்காது அப்படின்றனால வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஐ ஃபீல் லைக் தே ஆர் வாக்கிங் அவே, இல்லைன்னா வந்து கிவ் அப் பண்ணுறாங்களோ அப்படின்னு வந்து தோணுது. அட் த எண்ட் ஆஃப் த டே தே வாண்ட் அ கமிட்மெண்ட், பட் தே ஆர் ரன்னிங் அவே. தே ஆர் டிட்டாச் ஆகுறாங்க அந்த விஷயத்துலேருந்து. டிட்டாச் ஆகுறாங்க, லைக் ஓகே எனக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாம், இதுவும் வேண்டாம், எனக்கு அதுவும் வேண்டாம், என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி. they are resting, they are taking their time. ஸோ அதை நோக்கி வந்து அவங்களோட எனர்ஜி வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ போயிடுச்சு. அவுட்கம் என்ன அப்படின்றத வந்து பார்ப்போம். What is the outcome of the situation? What is the outcome of the situation? King of Wands, Seven of Cups, Page of Pentacles. Once again, why the King of Wands is here? Show me the one card clarification, please. Show me the one card clarification, please. Why the Seven of Cups is here? Why the Seven of Cups is here? Princess of Wands is here. I feel like, you know, they had all the things, but enough, like, you know, அவங்க வந்து அதை சரியாக வந்துட்டு லைக் அவங்களால பேலன்ஸ் பண்ண முடியல, அவங்களால வந்து எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கொண்டு போக முடியல. ஸோ தே வாண்ட் டு எண்ட் இட், பட் அதை அவங்க ஹாப்பியாக தான் வந்து எடுத்துக்கிறாங்க. தே ஆர் லுக்கிங் அவுட் ஃபார் சம் அதர் சாய்ஸஸ் நவ். வேறு ஏதாவது சாய்ஸ் இருக்கானு, இது வந்து ரிலேட்டட் டு ஜாபாக இருக்கலாம், இல்லை வேறு ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். கண்டிப்பாக ரிலேஷன்ஷிப்பாக தான் இருக்கணும்னு வந்து கிடையாது. ஆப்பர்ச்சுனிட்டி வந்து தே ஹாவ் நாட் டேக்கன் இட் வெரி சீரியஸ்லி, பட் யூ நோ லைக் தே ஆர் லுக்கிங் ஃபார் சம் அதர் ஆப்பர்ச்சுனிட்டி, தே ஆர் லுக்கிங் ஃபார் சம் அதர் சம்திங் நியூ. அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. நோ, இட்ஸ் கம்ப்ளீட்டட், இட்ஸ் ஓவர். பெருசாக கிளாரிட்டி இல்லை, பட் தேர் லுக்கிங் அவுட் ஃபார் சம் அதர் சாய்ஸஸ் நோ. லைக் ஓகே இதெல்லாம் லைக் நெக்ஸ்ட்டு போகலாம், லெட்ஸ் மூவ் ஃபார்வர்ட், லெட்ஸ் மூவ் டுவர்ட்ஸ் சம்திங் எல்ஸ் அப்படின்ற மாதிரி. ஜாபாக இருக்கலாம், ஏதோ ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனாக கூட வந்திருக்கலாம். ஸோ திஸ் இஸ் இட் ஃபார் யூ கைஸ். என்கிட்ட இதுதான் வந்து இருக்குது. இந்த மெசேஜ் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு அப்படின்னு வந்து நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இட் மீன்ஸ் அ வெரி லாட் டு மீ. தேங்க்யூ ஸோ மச். லெட்ஸ் ஆல் ஸ்ப்ரெட் ஒன்லி லவ்.